ஹாய் எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். முடிஞ்சுதான் அப்படின்னு நினைக்கிற வீடியோவை வெளியில ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் எடுத்தோம். ஒரே சத்தமா இருந்தது. ஆனால் உள்ள வந்துட்டோம். ஏதோ தீபாவளி மாதிரி பட்டாசுலாம் வச்சுட்டு இருக்காங்க சூப்பரா. நாங்களும் கொஞ்சம் கம்மி மத்தாப்புல விட்டோம். பூஜை ரூம்ல கொஞ்சம் அப்படியே விளக்கெல்லாம் ஏற்றி கீழேயும் ஒரு அழகா மாக்கோலம் போட்டு அரிசி மாக்கோலம் போட்டு விளக்கேற்றியாச்சு. சிம்பிளா பிரசாதம் வச்சுட்டோம் நாங்க. இந்த வாட்டி நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ் அதுதான் நான் உங்கள்கிட்ட வீடியோல ஷேர் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளக்கு கீழே வந்து ஒரு மூடி வச்சிருக்கேன். எங்க வீட்டுல ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யல, அதனால தண்ணி கேன் தான் வாங்கி நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு மேல மூடி போட்டு கொடுப்பாங்க பாருங்க. அந்த மூடியை தான் நான் வந்து கட் பண்ணி சின்னதா கட் பண்ணி விளக்கு ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணேன். எப்பவுமே அட்டை தான் வைப்பேன். அட்டை வச்சாலுமே ஒரு சில விளக்குல வந்து எண்ணெய் ரொம்ப லீக் ஆகும் போது அட்டையும் ஊறி கீழே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டைல்ஸ்ல வந்து எண்ணெய் நனையும். இந்த வாட்டி இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம கிட்ட என்ன இருக்கா அதை வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்புறம் வாசல்ல வந்து அழகா நாங்க வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஏற்றிருக்கோம். அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றோம். எப்படி இருக்கு எங்க வீட்டுல நாங்க ஏற்றிருக்கிற கார்த்திகை தீப விளக்குலாம் கோலம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.